எம்ஜிஆர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நேரம் காலம் பார்க்க மாட்டார். தான் எவ்வளவுதான் கடினமான பணியில் இருந்தாலும் தேவைப்படும் நபருக்கு சரியான நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர். அதிலும் வசதியுடன் வாழ்ந்து பின்னர் நொடித்து போனவர் என்றால் அவர்களுக்கு உதவும் வரை அவர் மனம் அமைதி அடையாது. அந்த உதவி இயக்குனரின் பெயர் கோபாலகிருஷ்ணன். பல படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளார். நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆருக்கு உதவியாக இருந்தவர். வேறு பல படங்களுக்கும் உதவி இயக்குனராக இருந்துள்ளார். நல்ல நிலையில் இருந்தவர். கால சூழலில் நொடித்து போனார். சென்னை நங்கநல்லூரில் வாடகை வீட்டில் தனது குடும்பத்துடன் சிரமப்பட்டு வந்தார். கிடைத்த சிறிய வேலைகளை செய்து குடும்பத்தினரின் பசி ஆற்றுவதே அவருக்கு பெரும் பாடாக இருந்தது. வீட்டு வாடகையை கூட அவரால் கொடுக்க முடியவில்லை. சில மாதங்கள் வாடகை பாக்கி இருந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் பொறுமை இழந்தார். ஒரு நாள் வீட்டில் உள்ள தட்டுமுட்டு சாமான்களை எடுத்து வெளியே வீசிவிட்டு வீட்டையும் உரிமையாளர் பூட்டிவிட்டார். நிர்கதியாக நின்ற குடும்பத்தினரை நெருங்கிய நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு தனது உறவினர்கள் நண்பர்களிடம் உதவி கேட்டார் கோபாலகிருஷ்ணன். அவருக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே. என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் கோபாலகிருஷ்ணனுக்கு எம்ஜிஆரின் நினைவு வந்தது. பல ஆண்டுகளாக எம்ஜிஆரோடு அவருக்கு தொடர்பு இல்லை. தன்னை எம்ஜிஆர் நினைவில் வைத்திருப்பாரா, நினைவில் இருந்தாலும் நெருக்கமில்லாத நிலையில் உதவி செய்வாரா என்று அவருக்கு சந்தேகம். இருந்தாலும் கடைசி முயற்சியாக எம்ஜிஆரை பார்த்து விடலாம் என்று அவரை தேடிச் சென்றார். அப்போது வாகினி ஸ்டுடியோவில் பட்டிக்காட்டு பொன்னையா படப்பிடிப்பில் எம்ஜிஆர் இருந்தார். படப்பிடிப்பு முடியும் வரை காத்திருந்தார் கோபாலகிருஷ்ணன். படப்பிடிப்பு முடிந்து வெளியே வந்த எம்ஜிஆர் சோகத்துடன் நின்றிருந்த கோபாலகிருஷ்ணனை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டார். அகமும் முகமும் மலர அவரை அழைத்து நலம் விசாரித்தார். கோபாலகிருஷ்ணனின் முகத்தையும் உடையையும் பார்த்தே அவரது நிலைமையை எம்ஜிஆர் தெரிந்து கொண்டார். அவர் அன்போடு விசாரித்ததை பார்த்து கோபாலகிருஷ்ணனுக்கு அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை வெடித்தது. அவரை சமாதானப்படுத்தி எம்ஜிஆர் ஆறுதல் கூறினார். ஆசுவாசப்படுத்தி கொண்டு தனது நிலைமையையும் குடும்பத்தினர் நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு வந்திருப்பதையும் குமுறி தீர்த்தார் கோபாலகிருஷ்ணன். அதை கேட்டு துடித்து போன எம்ஜிஆர், உங்கள் நிலைமையை ஏன் முன்பே என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று அவரை அன்போடு கடிந்து கொண்டார். வாடகை பாக்கி எவ்வளவு என்று கேட்டார். 3000 ரூபாய் என்று பதிலளித்தார் கோபாலகிருஷ்ணன். அவரை சாப்பிட வைத்து கை செலவுக்கு சிறிய பணம் கொடுத்ததுடன் தனது உதவியாளர்களிடம் அவரது வீட்டு முகவரியை கொடுத்து விட்டு போகச் சொன்னார். எம்ஜிஆரை கோபாலகிருஷ்ணன் பார்த்தது பிற்பகலில். அன்று மாலை முதல் பலத்த மழை பெய்தது. எம்ஜிஆரிடம் சொல்லிவிட்டும் எப்படியும் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கொட்டு மழையிலும் பூட்டப்பட்டு இருந்த தனது வாடகை வீட்டு முன்பு தாழ்வாரத்தில் ஒடுங்கியபடி அமர்ந்து சாலையை பார்த்து கொண்டிருந்தார் கோபாலகிருஷ்ணன். அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை. அவர் வீட்டுக்கு 2 வீடுகள் தள்ளி ஒரு கார் வந்து நின்றது. அதில் இருந்தவர்கள் எம்ஜிஆரின் உதவியாளர்கள். தன்னை பற்றி அவர்கள் விசாரிப்பதை அறிந்து ஓடோடி சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் கோபாலகிருஷ்ணன். அவரிடம் எம்ஜிஆர் கொடுக்க சொன்னதாக பேப்பரில் சுற்றப்பட்ட ஒரு பொட்டலத்தை உதவியாளர்கள் கொடுத்தனர். இதில் 10,000 ரூபாய் இருக்கிறது. வாடகை பாக்கியான 3000 ரூபாய் போக மீதி பணத்தை உங்களையே வைத்துக் கொள்ள சொன்னார் என்று கோபாலகிருஷ்ணனிடம் எம்ஜிஆரின் உதவியாளர்கள் தெரிவித்தனர். நன்றி பெருக்கில் மழையுடன் போட்டியிட்டபடி பாலகிருஷ்ணனின் கண்களில் இருந்த ஆனந்த கண்ணீர் கொட்டியது. பின்னர் அவருக்கு சில வாய்ப்புகளும் கிடைத்தன. இது எம்ஜிஆரின் உதவிதான் என்று தெரிந்து கொண்டார் கோபாலகிருஷ்ணன். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அன்று இரவு வெகு நேரம் வரை எம்ஜிஆர் சாப்பிடாமல் இருந்தார். தனது உதவியாளர்கள் திரும்பி வந்து கோபாலகிருஷ்ணனிடம் பணத்தை கொடுத்து விட்டோம் என்று தெரிவித்த பிறகுதான் சாப்பிடச் சென்றார்.